உன்னால் ஒழுங்காக படிக்க முடியலன்னு நினைக்கிறியா? இல்லை அப்புறம் படிச்சுக்கலான்னு நினைக்கிறியா? இல்லை ரொம்ப நேரம் படிக்க முடியலன்னு நினைக்கிறியா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, டைம் நமக்கு வெயிட் பண்ணாது. நீ நாளைக்கு படிக்கலாம்னு உக்காந்தன்னா நீ நாளைக்கும் படிக்க மாட்ட. ஏன்னா உன்னோட பிரெயினுக்கு நீ கம்ஃபர்ட் ஜோனை ஈஸியாக கொடுத்துட்ட. உன்னை ஏன் தெரியுமா காலையில் சீக்கிரமாக எழுந்து படிக்க சொல்கிறாங்க? மைண்ட் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா உனக்கு சொல்கிறேன், மற்றவன் தூங்கிட்டு இருக்கும்போது நீ படி. லைஃப்பில் எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு நினச்சன்னா உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது. அதே மாதிரி அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உன்னால் வெளியவும் வர முடியாது. கம்ஃபர்ட் இஸ் அடிக்ஷன். பில் கேட்ஸ் ஒரு வாட்டி சாஃப்ட்வேர் பில் பண்ணும்போது 10 நாள் அவர் அந்த ரூமில் இருந்து வெளியே வரவே இல்லை. ஒரு நாளைக்கு 4 ஹவர் தான் தூங்குவார். அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டிட்டர்மினேஷன் இன்னைக்கு அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. அவரால் முடியும்னா கண்டிப்பாக உன்னாலையும் முடியும். உனக்கு டேலண்ட் இருக்கு, நீ புத்திசாலி தான். உன்னை ஒருத்தனோ இல்லை ஒருத்தியோ உன்னை பார்த்து மக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அதை சொன்னதுக்காக நீ படிக்கிற. நீ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? நீ லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்கிற. நீ கண்டிப்பாக முன்னேறுவ. உனக்கு என்ன ஆணுமோ அதை நினச்சி நீ படி. அந்த நாள் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீ உக்காந்து படி. மலை மேலே ஏறணும், அதோட உச்சியை அடையணும்னு நீ ஆசைப்படுறது மட்டும் போதாது, அதுக்கு நீ முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி பண்ணும்போது உனக்கு நிறைய தடைகள் வரலாம், நிறைய காலம் மாறலாம். ஆனால் உன்னுடைய லட்சியத்தை அடையணும்னா நீ முயற்சி பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். நீ படிக்கிறது அடுத்தவங்களோட கையில் இல்லை, அது உன்னோட கையில் தான் இருக்கு. நீ படிக்கும்போது ஒரு வாட்டி நினச்சிப்பார், நீ இன்னைக்கு ஏதாச்சும் உருப்படியாக பண்ணியான்னு. எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் அவங்களோட டேஸை கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவோ கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் ஒரு வாரம் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு நினச்சி அந்த ஒரு வாரமும் கஷ்டத்தை நினச்சி இருப்பாங்க. அதே தான் உனக்கும் சொல்கிறேன். எக்ஸாமுக்கு ஒரு வாரம் முன்னாடி உக்காந்து அழுதுட்டு இருக்காத. இல்லை நீ என்னடா சொல்கிறதுன்னு இருந்தன்னா பப்ஜி ஆடு, இன்ஸ்டாகிராம் பாரு, கண்டதை பண்ணு, வாழ்க்கையை ஜாலியாக வாழ்ந்துட்டு இரு. லாக்டவுன் எப்படி இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுதுன்னு நினச்சிட்டு இரு. ஆனால் உன்னோட ஃப்ரெண்டு உனக்கே தெரியாமல் படிச்சுட்டு இருப்பாங்க. நீ அப்புறம் ரெக்ரெட் பண்ணாத, நான் முன்னாடியே படிச்சிருக்கலாம்னு. அந்த ஒரு நாள் நீ வேஸ்ட் பண்ணுறியா, அப்போ அது நீ இல்லை, உன்னால் முடியும். நீ கண்டிப்பாக படிப்ப. ஃபுல் ஃபோக்கஸ்டாக படி. ஃபோனு, டிவி, ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் நேரம் தள்ளி வச்சுட்டு உன் வாழ்க்கைக்காக நீ படி. கண்டிப்பாக ஒரு நாள் நீ வந்து என்னை தேங்க் பண்ணுவ. உன்னோட ஃப்யூச்சருக்காக படி. நீ ஆசைப்படுறத உன்னால் வாங்கணும்னு படி. ஏன்னா யூ டிசர்வ் இட். ஆல் தி பெஸ்ட்.